If John the Baptist were living today, he would have been the greatest man almost on the earth. இப்பொழுது யோவான் ஸ்நானன் இந்த புதிய உடன்படிக்கை காலத்திலே வாழ்ந்திருப்பார் என்று சொன்னால் பூமியிலே மிகப்பெரிய ஒரு நபராக இருந்திருப்பார். But he was living in another time. ஆனால் அவர் வேற ஒரு காலத்திலே வாழ்ந்து வந்தார். Lived for the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பாக. So even though the Holy Spirit was upon John the Baptist, பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானன் மீது இருந்தாலும் கூட he did not dwell inside John the Baptist. பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானனுக்குள்ளாக வாசம் பண்ண முடியவில்லை. If he had dwelt inside John the Baptist would have had no doubt at any time. பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானனுக்குள்ளாக வாசம் பண்ணி இருந்திருப்பாரே, ஆனால் எந்த காலகட்டத்திலும் யோவான் ஸ்நானனுக்கு சந்தேகமே வந்திருக்காது. He was only a few days in prison and he lost his faith. அவர் கொஞ்ச நாட்கள் தான் சிறையில் இருந்தார், ஆனாலும் விசுவாசத்தை இழந்து விட்டார். Nowadays we hear of Christians who've been locked up for 20 years in prison for preaching the gospel. இன்றைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தபடினாலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு 20 ஆண்டுகளாக கைதிகளாக இருக்கிறவர்களை குறித்து கேட்கிறோம். And after 20 years they are rejoicing in the Lord. They have no doubt. 20 ஆண்டுகள் கழித்தும் அவர்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷிக்கிறார்கள், அவர்களுக்கு சந்தேகமே இல்லை. Through the years we have seen Christians taken to the stake and burned because they confess Jesus. இவ்வளவு ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிக்கை செய்தபடினாலே அவர்கள் சூளையிலே எரிக்கப்பட்டதை நாம் கேட்டிருக்கிறோம். They say just forsake Jesus and you can be escape. You can escape. இயேசுவை விட்டுவிடு, நீ இந்த தீக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். They say no. அவர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். They had greater faith than John the Baptist. யோவான் ஸ்நானனை காட்டிலும் இவர்களுக்கு பெரிய விசுவாசம் இருக்கிறது. They don't forsake Jesus even if they have to be killed or burnt or head cut off or anything. அவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் தலை வெட்டப்பட்டாலும் தீயிலே போடப்பட்டாலும் இயேசுவை அவர்கள் மறுதலிக்காதவர்கள். They had the Holy Spirit within them. ஏனென்றால் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளாக இருந்தார். Not because they were better than John the Baptist. யோவான் ஸ்நானனை காட்டிலும் சிறந்தவர்கள் என்பதனாலே அல்ல. But because John the Baptist lived before the day of Pentecost. யோவான் ஸ்நானகன் பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பதாக வாழ்ந்தார். It's just like, there were people who lived 300 years ago who had no electricity. அது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால் 300 ஆண்டுகள் முன்பாக வாழ்ந்த மக்கள் அவர்களுக்கு மின்சாரமே இல்லை. Even very rich people, they had to light a lamp and strike it and burn oil to get light. மிகுந்த பணக்காரர்கள் கூட அந்த எண்ணெயை ஊற்ற வேண்டியிருக்கிறது, அந்த விளக்கை பற்ற வைக்க வேண்டியிருக்கிறது, அந்த லேண்டன் விளக்கு எரியும். But today the poorest person has got electricity in his house. ஆனால் மிகவும் ஏழையான ஒரு மனிதன் கூட இன்றைக்கு மின்சார இணைப்பு வீட்டிலே பெற்றிருக்கிறார். Is it because he is cleverer or richer than those people? இந்த மனிதன் அன்று வாழ்ந்த பணக்காரர்களை காட்டிலும் இவர் புத்திசாலியா? No. இல்லை. He is living in a time after electricity has been discovered. மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வாழ்கிற ஒரு மனிதன் இவர். That is the comparison between John the Baptist and people who live after the day of Pentecost. யோவான் ஸ்நானனுக்கும் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு வாழ்கிற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். But a person may have electricity in his house and all he may do is burn one lamp in the house, that's all. ஒரு மனிதனுக்கு மின்சார இணைப்பு பெற்றிருந்தும் கூட வீட்டிலே அவன் வைத்திருப்பதெல்லாம் ஒரே ஒரு குண்டு பல்பு தான். And another person who's got electricity, he runs 100 gadgets in his house. இன்னொரு மனிதனுக்கு மின்சார இணைப்பு கிடைத்திருக்கிறது, வீட்டிலே நூற்றுக்கணக்கான உபகரணங்களை வைத்து இயக்குகிறார். Refrigerator and washing machine. அவருக்கு ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கிறது, ஒரு துவைக்கக்கூடிய இயந்திரம் இருக்கிறது, dishwasher and vacuum cleaner, பாத்திரம் விளக்குவதற்கு பாத்திரம், குளிப்பதற்கு பாத்திரம், computer and television, and so many things. கணினி, தொலைக்காட்சி பெட்டி, எவ்வளவோ மின்சார உபகரணங்கள் இருக்கு. Same electricity. அவர் மின்சாரத்தை பயன்படுத்துகிறார். One person only puts one lamp. ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு பல்பு தான் uses so many things with that electricity. ஆனால் இன்னொரு மனிதனோ அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி எத்தனையோ கருவிகளை இயக்குகிறார். That is a picture of new covenant believers who are got the Holy Spirit within them. பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்குள்ளாய் கொண்டிருக்கக்கூடிய புது உடன்படிக்கை விசுவாசிகளுடைய மாதிரி தான் இது. Some people, New Testament Christians, many may be sitting here. இங்கே புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் அநேகர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You just use the Holy Spirit for one little thing. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை ஒரே ஒரு சிறு விஷயத்திற்காக மட்டுமே பயன்படுத்துகிறீர்கள். The Holy Spirit has assured me I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை என்பதை பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். And I am going to heaven when I die. நான் மரித்தால் பரலோகத்துக்கு போவேன். That is like a man using electricity to burn one bulb in his house, that's all. அது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் மின்சாரத்தை பெற்றிருந்தாலும் வீட்டிலே ஒரே ஒரு குண்டு பல்பு தான் எரிகிறது. Whole house one bulb is burning. முழு வீட்டிற்கும் ஒரே ஒரு குண்டு விளக்கு. Lot of believers are like that. அநேக விசுவாசிகள் இப்படி தான் இருக்கிறார்கள். But do you know that electricity can do so many things in a person's house? ஆனால் இந்த ஒரு மின்சாரமானது ஒரு மனிதனுடைய வீட்டிலே பல உபகரணங்களை இயக்க முடியும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Do you know that the power of the Holy Spirit can do amazing things in your life? அதேபோல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே வியக்கத்தக்கதான காரியங்களை செய்யும். It can help you to hear the voice of God every day in your heart. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். Every day. ஒவ்வொரு நாளும்
I seek to hear the voice of God in my heart every morning when I get up. நான் எழுந்திருக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் காலையிலேயும் ஆவியானவருடைய தேவனுடைய சத்தத்தை உள்ளத்திலே கேட்க விரும்புகிறேன். That is the most important thing for me. எனக்கு மிக முக்கியமான காரியம் இதுதான். Why? ஏன்? Because Jesus said man shall not live by bread alone. ஏனென்றால் இயேசு சொல்லி இருக்கிறார் மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, but by every word that proceeds from God's mouth. என்னுடைய வாயிலிருந்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Not by every word that proceeded in the Bible some hundreds of years ago. 100 ஆண்டுகள் முன்பதாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது அல்ல. Yes, this is all God's word. இதுவே வேதம் எல்லாம் தேவனுடைய வார்த்தை தான். But what I'm saying is God is speaking even today. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் வேதத்திற்கு அப்பால் தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட பேச முடியும். Not something different from the Bible. வேதத்தை காட்டிலும் முரண்பட்ட காரியங்கள் அல்ல. Everything God speaks today will be according to the Bible. தேவன் இன்றைக்கு பேசக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வேதத்தினுடைய கோட்பாடுகளை சார்ந்தே இருக்கும். But according to my need today God will speak to me something from the Bible. ஆனால் இன்றைக்கு என்னுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் வேதத்திலிருந்து தேவன் ஒரு காரியத்தை எனக்கு பேச முடியும். I don't know what I'm going to face tomorrow. நாளை தினத்திலே நான் எதை சந்திப்பேன் என்று எனக்கு தெரியாது. But I don't have to worry about it. ஆனால் அதை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை. Because I know God will give me a word according to my need tomorrow. நாளைக்கு என்னுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் தேவன் ஒரு வார்த்தையை கொடுப்பார். It's a wonderful thing to have the Holy Spirit within. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே கொண்டிருப்பது அற்புதமான காரியம். And that is how God meets my need. இப்படி தான் தேவன் என்னுடைய தேவையை சந்திக்கிறார். And not only that. அது மட்டுமல்ல, then the Holy Spirit begins to help me to meet the need of other people. மற்ற மக்களுடைய தேவையும் சந்திப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை பயன்படுத்துகிறார். I am not talking only about myself. நான் என்னை பற்றி மட்டுமே கவலைப்படுவதில்லை. Talking about all of you if you will open your heart to the Holy Spirit. நீங்கள் மட்டும் உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்த ஆவியானவர் திறப்பீர்கள் என்று சொன்னால் உங்களோடு கூட தேவன் பேசுவார். The Holy Spirit is the person that makes all the difference in the new covenant. புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். The Holy Spirit will give me a word to help me first of all. தேவன் என்னுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் ஒரு வார்த்தை முதலாவது கொடுக்கிறார். And then he will give me a word to help other people. அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக வார்த்தையை கொடுக்கிறார். How does he help me? ஆனால் எனக்கு எப்படி உதவி செய்கிறார்? My biggest problem in my life is sin. என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை பாவம் தான். Just like a beggar, his biggest problem is poverty. ஒரு பிச்சைக்காரனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அவனுடைய தரித்திரம். You go to a beggar on the street and say, what is your biggest problem? ஒரு சாலையிலே போகக்கூடிய ஒரு பிச்சைக்காரனை பார்த்து உன்னுடைய பெரிய பிரச்சனை என்ன என்று கேளுங்கள். He says, I don't have money. எனக்கு பணம் இல்லை. You go to a sick man in the hospital and ask him, what is your problem? மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு வியாதி நோய் கொண்டவனை பார்த்து கேளுங்கள், உன்னுடைய பிரச்சனை என்ன? He's a very rich man. அவன் ஒரு பெரிய பணக்காரன். I got plenty of money, but my problem is my sickness. எனக்கு நிறைய பணம் இருக்கிறது, ஆனால் என்னுடைய பிரச்சனை வியாதி. So let me ask you, my brother and sister, what is your biggest problem? ஆக உங்களுடைய பெரிய பிரச்சனை என்ன என்று நான் கேட்கிறேன். It may not be money. அது பணமா இல்லாமல் இருக்கலாம். If you ask me what is my biggest problem, என்னுடைய பெரிய பிரச்சனை என்ன என்று கேட்டால் it was sin. அது பாவம். It was a very big problem in my life. என்னுடைய வாழ்க்கையில் அது பெரிய பிரச்சனையா இருந்தது, மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. When I say, can God deliver me from this? தேவன் இதிலிருந்து என்னை விடுதலையாக்க முடியுமா? I had shortage of money, but that was not my biggest problem. எனக்கு பணக்குறைவு ஏற்பட்டது, அது என்னுடைய பெரிய பிரச்சனை அல்ல. I was a poor man when I got married. திருமணமான பொழுது நான் மிகவும் ஏழையா இருந்தேன். But that's okay, we can live even with little bit of money. அது பரவாயில்லை, கொஞ்சம் பணத்தை வைத்து வாழ முடியும். And my wife and I lived quite happily with. நானும் என்னுடைய துணைவியாரும் மிகவும் சந்தோஷமாய் கொஞ்சத்திலே வாழ்ந்தோம். It was not that we didn't have enough clothes. We could live with very few clothes. எங்களுக்கு அதிகமான வஸ்திரங்கள் இல்லை, ஆனால் குறைந்த வஸ்திரங்களை வைத்து வாழ்ந்தோம். We could live in a small house. சிறிய வீட்டிலே வாழ்ந்தோம். But my biggest problem was I was defeated by sin. என்னுடைய பெரிய பிரச்சனை என்னவென்றால் பாவத்தினாலே நான் தோற்கடிக்கப்பட்டேன். I used to get angry. கோபப்படுவேன். I was bitter. நான் கசப்புள்ளவனாய் இருந்தேன். I couldn't forgive people. நான் மக்களை மன்னிக்க முடியவில்லை. I loved this earth so much, earthly things and money. பூமிக்குரிய காரியத்தையும் பணத்தையும் அதிகமாக நேசித்தேன். And many other things like that. I used to get anxious. நான் கவலைப்படுவேன். Worried. I used to பதட்டப்படுவேன். I used to speak evil of others. மற்றவர்களை குறித்து தீமையாக பேசுவேன். I couldn't forgive somebody who hurt me. எனக்கு காயப்படுத்தினவர்களை மன்னிக்க முடியாது. This was my biggest problem. இதுதான் என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை. And I know that is the problem of many of you. உங்களில் அநேகருக்கும் இதுதான் பிரச்சனை என்பதை அறிந்திருக்கிறேன். Do you think the Holy Spirit can do something? பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது ஒன்றை செய்வார் என்று எண்ணுகிறீர்களா? For many years I thought no, he can't help me in that. அநேக ஆண்டுகள் நான் எண்ணினதெல்லாம் அவர் எனக்கு உதவி செய்ய முடியாது என்று. But I praise God that a time came in my life when I realized he can help me. ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது, அவர் என்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்ய முடிந்தது. And today I can testify that இன்றைக்கு நான் சாட்சி பகர முடியும். The Holy Spirit has helped me. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். Because I earnestly sought God for it. ஏனென்றால் உண்மையாலுமே நான் தேவனை தேடினேன்.
The Bible says, seek with all your heart and you will find. நீங்கள் முழு இதயத்தோடு தேடுங்கள், அப்பொழுது கண்டுபிடிப்பீர்கள். Because God is a rewarder of those who diligently seek Him. அவர் உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தேவன் பலனளிக்கிறவர். If you diligently seek God, நீங்கள் உண்மையாய் தேவனை தேடும் பொழுது He will deliver you from all these sins that plague your life. உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்படுத்துகிற எல்லா பாவங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். And all these sins that are ruining your marriage, உங்களுடைய திருமணத்தை கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள், that are ruining your children, உங்களுடைய பிள்ளைகளை கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய and ruining பாவங்கள், your children's marriages, உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய the பாவங்கள், Holy Spirit is the solution. பரிசுத்த ஆவியானவரே தீர்வு. Not just some emotional experience, ஏதோ இது உணர்ச்சிபூர்வமான ஒரு அனுபவம் அல்ல. not just speaking in tongues, அந்நிய பாஷை பேசுவது மட்டுமல்ல, but deliverance from sin. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை. That is what makes the new covenant person higher than John the Baptist. இதுதான் யோவான் ஸ்நானனை காட்டிலும் ஒரு புதிய ஏற்பாட்டு புது உடன்படிக்கை மனிதனை பெரியவனாய் மாற்றுகிறது. That is the meaning of divine wisdom. இதுதான் தெய்வீக ஞானம் என்பதனுடைய பொருள். John the Baptist did not have it. அநேகர் அதை John the Baptist, யோவான் ஸ்நானனுக்கு அது இல்லை. he had an earthly wisdom, அவருக்கு பூமிக்குரிய ஞானம் இருந்தது. turning from earthly external sins. பூமிக்குரிய பாவங்களிலிருந்தும் புறம்பாய் காணப்படுகிற பாவங்களிலிருந்தும் திரும்புவது. When John the Baptist said, repent, மனம் திரும்பு என்று யோவான் ஸ்நானன் சொன்ன பொழுது, turn from sin, பாவத்திலிருந்து விடுதலை திரும்பு என்று சொல்லும் பொழுது, he was not talking about anger and dirty thoughts. அவர் சொன்னதெல்லாம் அவர் கோபத்தை பற்றியோ அசுத்தமான சிந்தனைகளை பற்றியோ அல்ல. Because let me tell you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், John the Baptist himself did not have victory over anger and dirty thoughts. யோவான் ஸ்நானனுக்கு அசுத்த சிந்தையிலிருந்தும் கசப்பிலிருந்தும் விடுதலை இல்லை, கோபத்திலிருந்து விடுதலை இல்லை. Nobody had victory over anger and dirty thoughts till the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாள் வரை யாருக்குமே கோபத்திலேயும் கசப்பான எண்ணத்திலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை. Not Elijah, not John the Baptist. எலியாவா இருந்தாலும் சரி, யோவானா இருந்தாலும் சரி. But Jesus said the least person in the new covenant can rise higher than him. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே சிறியவராய் இருக்கக்கூடிய ஒருவன் அவர்களை காட்டிலும் பெரியவனாய் இருப்பான் என்று சொன்னார். It's amazing வியக்கத்தக்கதா இருக்கிறது. where we can rise and how low we are living. எங்கே நாம் உயர்ந்திருக்க முடியும், ஆனால் எவ்வளவு தாழ்வான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And I believe that God has raised up CFC churches just to proclaim this message. இந்த செய்தியை அறிவிக்கும்படியாக பிரகடனப்படுத்தும்படியாகவே CFC சபைகளை தேவன் எழுப்பி இருக்கிறார். You can overcome sin. நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும். You can partake of God's nature. தேவனுடைய சுபாவத்திலே நீங்கள் பங்கடைய முடியும். It says in 2 Peter chapter 1. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். This is an amazing promise. வியக்கத்தக்கதான வாக்குத்தத்தம். 2 Peter chapter 1. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். 2 Peter chapter 1. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். It says here about amazing, magnificent promises in verse 4. 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அருமையும் மேன்மையான வாக்குத்தத்தங்கள். Precious, magnificent promises God has granted to us. தேவன் நமக்கு இந்த மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். What are these precious and magnificent promises? இந்த அருமையும் இனிமையான மேன்மையான வாக்குத்தத்தங்கள் என்ன? Is it to help us to become millionaires? கோடீஸ்வரர்களாக மாறுவதற்காகவா? To help us to have big houses? பெரிய வீடுகளை கட்டுவதற்காகவா? Help us to have perfect health? பூரண ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்காகவா? No. இல்லை. These promises are so that we can partake of his divine nature. அவருடைய திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. And escape all the corruption in the world due to sin. இச்சையினாலே பாவத்தினாலே உலகத்தில் உண்டான எல்லா கேடுகளுக்கும் தப்பும்படியாக. Do you know that the greatest promises of God are not to make you a rich man? தேவனுடைய பெரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உன்னை பணக்காரனாக மாற்றுவதற்காக அல்ல என்று உங்களுக்கு தெரியுமா? Not to heal you of all your sicknesses. உங்களை எல்லா வியாதியிலிருந்தும் உங்களை குணமாக்குவதற்காக அல்ல. That's all good, but that is not the greatest thing. இவைகள் நல்லதுதான், ஆனால் இவைகள் மிகப்பெரிய காரியங்கள் அல்ல. They are all like 5 paisa compared to the riches God is giving. தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஐஸ்வரியத்தை பார்க்கும்போது இவைகள் எல்லாம் 5 பைசா மதிப்புள்ளவைகள். The greatest thing God can give us is his own nature. தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் அவருடைய சொந்த சுபாவம். Do you know that he has not even given his nature to the angels? அவர் தூதர்களுக்கு கூட தம்முடைய சுபாவத்தை கொடுக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? When he created Adam, he did not give him his nature. ஆதாமை சிருஷ்டித்த பொழுது தம்முடைய சுபாவத்தை அவருக்கு கொடுக்கவில்லை. He gave him life, ஜீவனை கொடுத்தார். but he never gave him his nature. ஆனால் தம்முடைய சுபாவத்தை கொடுக்கவில்லை. How do I know that? எனக்கு எப்படி தெரியும்? Because if Adam and Eve had God's nature, they would never have disobeyed God. தேவனுடைய சுபாவம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்திருக்குமே, ஆனால் அவர்கள் ஒரு காலம் கீழ்ப்படியாமல் இருந்திருக்க மாட்டார்கள். They would not have gone and eaten of the tree of knowledge of good and evil. அவர்கள் அங்கே போய் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்திருந்திருக்க மாட்டார்கள். That is the proof they did not have God's nature. தேவனுடைய சுபாவம் அவர்களுக்கு இல்லை என்பதற்கு இதுதான் நிரூபணம். They wouldn't. அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். They did not obey God. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. Jesus came with God's nature. இயேசு தேவனுடைய சுபாவத்தோடு கூட வந்தார். And he would not even turn the stones to bread when he was hungry. அவர் பசியாக இருந்தபொழுது ஒரு கல்லுகளை கூட அப்பமாக மாற்ற மாட்டார்.
It's God's nature. அது தேவனுடைய சுபாவம். That is the nature. It says all of God's precious promises are to give us that nature. தேவனுடைய அருமையான மேன்மையான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவராகும்படி It கொடுக்கப்பட்டிருக்கிறது. is only by that nature that we can escape the sin in the world. இந்த சுபாவத்தின் மூலமாக மட்டுமே நாம் இந்த உலகத்தின் பாவங்களுக்கு தப்ப முடியும். It's not by determining, okay, I've come to this conference, I've decided I'm not going to sin anymore. நம்முடைய தீர்மானத்தின்படியாக அல்ல, நான் இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கிறேன், இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன் என்ற உறுதியான தீர்மானம் எடுப்பதனாலே வருவதல்ல. You know, if you have a very precious dog in your house, உங்க வீட்டிலே ஒரு நல்ல விலையேறப்பெற்ற நாய்க்குட்டியை நாய் வைத்திருக்கிறீர்கள், like a watchdog in your house, உங்க வீட்டை காவல் காப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு நாய், however good that dog may be, அந்த நாய் எவ்வளவு நல்ல நாயா இருந்தாலும் சரி, however much you may love it, அந்த நாய் எவ்வளவு நீங்கள் நேசித்தாலும் சரி, it does not have your nature. உங்களுடைய சுபாவம் அந்த நாய்க்கு இல்லவே இல்லை. You can give it a nice coat, you can give it food, நல்ல கோட்டை இதை போட்டு விடலாம், நல்ல ஆகாரத்தை கொடுக்கலாம், you can make a little house for it, அந்த நாய்க்கு தனி ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம், you can give it the best food, நல்ல ஆகாரத்தை கொடுக்கலாம், but it does not have your nature. ஆனால் ஒரு காலம் உங்களுடைய சுபாவத்தை இந்த நாய் பெற்றுக்கொள்ள முடியாது. It cannot be your son. அந்த நாய் உங்களுடைய மகனாய் மாற முடியாது. However good it may be, however tall it may be, it cannot be your son. அது எவ்வளவு நல்ல நாயா இருந்தாலும் எவ்வளவு உயரமான நாயா இருந்தாலும் உங்களுடைய மகனாய் மாற முடியாது. It cannot have your nature. உங்களுடைய சுபாவத்தை அதை பெற்றுக்கொள்ள முடியாது. So for human beings like us to get God's nature, மனுஷர்களாக இருக்கக்கூடிய நாம் தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள you வேண்டுமானால் have to see what a wonderful thing it is. அது எவ்வளவு அற்புதமான காரியம் என்று பார்க்க It's வேண்டும். like a dog in your house becoming your son, getting your nature. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நாய் உங்களுடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய மகனாய் மாறுகிறது போல. What a miracle that is. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள். That your dog suddenly becomes a man and becomes your son. உங்களுடைய நாய் திடீரென ஒரு மனிதனாய் மாறி உங்களுடைய மகனாய் மாறுகிறது. That is the wonder of the Holy Spirit making me a child of God. தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். அதுதான் giving me அற்புதம். his nature. என்னுடைய சுபாவத்தை மாற்றுகிறார். And you know, if that dog could get human nature, இந்த நாய்க்கு மனிதனுடைய சுபாவம் கிடைக்குமானால் it won't go running after bones anymore. அது இனிமேலும் எலும்பு துண்டுக்காய் ஓடாது. It will behave completely differently. முற்றிலுமாய் அது வித்தியாசமாய் நடந்து கொள்ளும். It will start wearing clothes. அது ஆடை அணிய ஆரம்பிக்கும். It will start going to school. பள்ளிக்கு போக ஆரம்பிக்கும். Dogs don't go to school, they don't wear clothes. நாய்கள் ஆடை அணிவதில்லை, பள்ளிக்கு போவதில்லை. A complete change in lifestyle. வாழ்க்கையினுடைய பாணியே மாறுகிறது. Completely different. முற்றிலுமாய் வித்தியாசம். And all the other dog friends he had before, அதற்கு முன்பாக இருந்த மற்ற நாய் நண்பர்கள் எல்லாரும், they'll say, what happened to you? ஏய் நாயே, உனக்கு என்ன நடந்தது? Why are you going to school? Why are you dressing up? ஏன் நீ பள்ளிக்கு போகிறாய்? ஏன் ஆடை அணிகிறாய்? He'll say, because I'm not a dog now, I've become a human being. அந்த நாய் சொல்ல, இப்பொழுது நான் நாய் அல்ல, நான் ஒரு மனுஷனாய் மாறிவிட்டேன். I was a dog like you once upon a time. ஒரு காலத்தில் உன்னை போல ஒரு நாயாய் இருந்தேன். Running after bones and எலும்பு துண்டுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருந்தேன். not wearing any clothes. எந்த ஆடை அணியாமல் இருந்தேன். Not going to school. பள்ளிக்கு போகாமல் இருந்தேன். But now ஆனால் இப்பொழுது I am a human being. நான் ஒரு மனுஷனாகி விட்டேன். I go to school. நான் பள்ளிக்கு போகிறேன். I'm learning mathematics. நான் இப்பொழுது கணக்கு கற்றுக்கொள்கிறேன். What do you dogs know about mathematics? உங்களுக்கெல்லாம் நாய்களே, உங்களுக்கெல்லாம் என்ன கணக்கு தெரியும்? Can you see the difference? A dog becoming a human being. ஒரு நாய் மனிதனாய் மாறும் பொழுது என்ன வித்தியாசம் வருகிறது என்று பார்க்கிறீர்களா? I want to ask you a question. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். If you are really a spirit-filled child of God, உண்மையாலுமே நீங்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்ட தேவ பிள்ளையாய் மாறினால், is there the same degree of difference between you and all your worldly friends? உலக நண்பர்களுக்கும் உங்களுக்கும் அதே விதமான வித்தியாசம் காணப்படுகிறதா? And all the nominal Christians in the world who are not born again? மறுபடியும் பிறக்காத பேர் கிறிஸ்தவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? Is there a difference between you and them like a human being and a dog? ஒரு மனுஷனுக்கும் நாய்க்கும் உள்ள வித்தியாசத்தை போல உங்களுக்கும் பேர் கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? Or do you say, I'm just a better dog than the other dogs? இல்லாவிட்டால் மற்ற நாய்களை காட்டும் நான் நல்ல நாய் இருக்கேன்னு சொல்கிறீர்களா? I'm a better human being than some of these other human beings. மற்ற மக்களை காட்டும் நான் நல்லவன் மனிதன். That's not Christianity. That's not Christianity. அது கிறிஸ்தவம் அல்ல. In the new covenant, புதிய உடன்படிக்கையிலே we can be filled with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட முடியும். That means filled with the nature of God. தேவனுடைய சுபாவத்தினாலே நிரப்பப்பட முடியும். And one proof of it is this. அதனுடைய ஒரு நிரூபணம் என்னவென்றால், listen carefully, கவனமாய் கேளுங்கள், that I cannot hate anybody. நான் யாரையுமே பகைக்க முடியாது. Do you hate somebody? யாரையாவது நீங்கள் பகைக்கிறீர்களா? You don't have God's nature. உங்களுக்கு தேவ சுபாவம் இல்லை. God hates sin, but he doesn't hate anybody. தேவன் பாவத்தை வெறுக்கிறார், வேறு யார் எந்த மனிதனும் வெறுப்பதில்லை. And that is what happens when we get God's nature. தேவனுடைய சுபாவத்தை பெறும்பொழுது தான் நடைபெறுகிறது.